6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் முக்கியமான 100 வினாக்கள் வரும். அதோட பார்ட் 4 வீடியோவாக நம்ம 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு எத்தனை மார்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி ஈகை ஆகும். ஆப்ஷன் டி ஈகை. 77வது வினா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னை தெரசா. ஆன்சர் அன்னை தெரசா. இனி 78வது கேள்வி நம்ம பார்க்கலாம். அருள்நெறி டேஷ் தரலாகும் என்று ராமலிங்கனார் பாடுகிறார். அருள்நெறி டேஷ் தரலாகும் என்று ராமலிங்கனார் பாடுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவு. அருள்நெறி அறிவை தரலாகும் என்று ராமலிங்கனார் பாடுகிறார். 79வது கேள்வி பார்க்கலாம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பரணி. ஆப்ஷன் டி பரணி. இனி 80வது கேள்வி பார்க்கலாம். ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி யானை. ஆப்ஷன் பி யானை. இனி 81வது கேள்வி பார்க்கலாம். முத்து ராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என போற்றியவர் யார்? முத்து ராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என போற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி திருவிக. ஆப்ஷன் டி திருவிக. 82வது கேள்வி. வேயா மாடம் எனப்படுவது யாது? வேயா மாடம் எனப்படுவது யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி சாந்தினால் பூசப்படுவது. ஆப்ஷன் டி சாந்தினால் பூசப்படுவது. அதாவது புத்தகத்தில் வேயா மாடம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன போட்டிருப்பாங்கன்னா, வைக்கோலால் வேயப்படாது சாந்தினால் பூசப்படுவது. வைக்கோலால் வேயப்படாது சாந்தினால் பூசப்படுவது. இந்த ஆப்ஷன் பி பாருங்கள், வைக்கோலால் வேயப்படுவதுன்னு இருக்குது. அதனால் நம்ம அதை டிக் பண்ணிடக்கூடாது, அது தவறானது. வைக்கோலால் வேயப்படாது சாந்தினால் பூசப்படுவது. அதில் சாந்தினால் பூசப்படுவதுன்னு இருக்குது. அதனால் அந்த ஆப்ஷன் டியே கரெக்டான ஆன்சர். 83வது கேள்வி பார்க்கலாம். நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சமண முனிவர்கள். சமண முனிவர்கள். இதில் பாருங்கள், புத்த முனிவர்கள் கூட இருக்குது, அதை டிக் பண்ணிடக்கூடாது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 84வது கேள்வி பார்க்கலாம். கல்வி இல்லாத நாடு டேஷ் இல்லாத வீடு. கல்வி இல்லாத நாடு டேஷ் இல்லாத வீடு. ஆன்சர் ஆப்ஷன் டி விளக்கில்லாத வீடு. ஆப்ஷன் டி விளக்கில்லாத வீடு. 85வது கேள்வி பார்க்கலாம். கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒழுக்கம். ஆன்சர் ஒழுக்கம்.
கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கம். 86வது கேள்வி பார்க்கலாம். திருவானைக்கா உலா என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவானைக்கா உலா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி காளமேக புலவர். ஆப்ஷன் பி காளமேக புலவர். 87வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் முதல்நிலை தொழிற்பெயர் எது? கீழ்கண்டவற்றில் முதல்நிலை தொழிற்பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இடி. ஆப்ஷன் டி இடி. 88வது கேள்வி நம்ம பார்க்கலாம். மயில் போல ஆடினாள் என்பது எவ்வகை அணி? மயில் போல ஆடினாள் என்பது எவ்வகை அணி? ஆன்சர் ஆப்ஷன் பி உவமையணி. ஆப்ஷன் பி உவமையணி. போல அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உவமையணி ஆகும். 89வது கேள்வி. மல்லிகை சூடினாள் என்பது எவ்வகை ஆகுபெயர்? மல்லிகை சூடினாள் என்பது எவ்வகை ஆகுபெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருளாகுபெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருளாகுபெயர். இனி 90வது கேள்வி நம்ம பார்க்கலாம். குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி 4 வகைப்படும். அதாவது உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அப்போ 4 வகை குறுக்கங்கள். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதனால் குறுக்கங்கள் 4 வகைப்படும். வங்கூல் என்பது எவ்வகை சொல்? வங்கூல் என்பது எவ்வகை சொல்? ஆன்சர் ஆப்ஷன் டி தீரிச்சொல். ஆப்ஷன் டி தீரிச்சொல். 92வது கேள்வி பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 வகைப்படும். 93வது கேள்வி. சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எவை? சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி மெய் எழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி மெய் எழுத்துக்கள். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்க. உயிர் எழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். க ச த ப ஆகிய எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் தான். 94வது கேள்வி பார்க்கலாம். முற்றியலுகர சொல்லை காண்க. முற்றியலுகர சொல்லை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கதவு. ஆப்ஷன் சி கதவு. 95வது கேள்வி. பெரு என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன? பெரு என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி பெறுபவன். ஆப்ஷன் சி பெறுபவன். 96வது கேள்வி பார்க்கலாம். நடிகன் என்பது எவ்வகை பெயர்? நடிகன் என்பது எவ்வகை பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி தொழில் பெயர். நடித்தல் என்பது தொழிற்பெயர். அந்த நடித்தல் தொழிலை செய்வதால் அவன் நடிகன் என்று அழைக்கப்படுகிறான். அதனால் இது ஒரு தொழிற்பெயர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 97வது கேள்வியை பார்க்கலாம். தமிழ் எங்கள் உயர்வுக்கு டேஷ் என பாரதிதாசன் பாடுகிறார். தமிழ் எங்கள் உயர்வுக்கு டேஷ் என பாரதிதாசன் பாடுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் பி வான். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று பாரதிதாசன் பாடுகிறார். 98வது கேள்வி பார்க்கலாம்.
நில ஒளி எவ்வாறு வர வேண்டும் என்று பாரதி பாடுகிறார்? நில ஒளி எவ்வாறு வர வேண்டும் என்று பாரதியார் பாடுகின்றார்? ஆன்சர் ஆப்ஷன் பி முத்துச்சுடர் போல. ஆப்ஷன் பி முத்துச்சுடர் போல. 99வது கேள்வி, இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி சேர நாடு. ஆன்சர் ஆப்ஷன் சி சேர நாடு. இனி 100வது கேள்வி, நானிலம் படைத்தவன் என்ற கவிதையில் இடம்பெறும் நிலங்கள் மொத்தம் எத்தனை? நானிலம் படைத்தவன் என்ற கவிதையில் இடம்பெறும் நிலங்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. கேள்வியிலே விட இருக்கு. நானிலம் படைத்தவன் 4 நிலம், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய 4 நிலங்களை குறிக்கின்றது. இந்த நான் நிலம் படைத்தவன் என்கிற கவிதையில் வரக்கூடிய 4 நிலங்கள் என்னலானா குறிஞ்சி, முல்லை, மருதம் மற்றும் நெய்தல். அவ்வளோதான். இந்த 25 கேள்விகளுக்கு முதல்ல உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.